இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவன் தரும் 7 விதமான மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் தருகின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா மனம் திரும்பி வாழ்கின்ற வாழ்க்கை. மனம் திரும்புதல், இதை குறித்து இன்னும் நாம் ஆழமாக அதை யோசித்து பார்த்தோம் என்றால், சிலர் சொல்வதுண்டு, நான் எந்த ஒரு தவறும் செய்யலை, எந்த ஒரு பாவம் செய்யலை, அப்போ நான் ஏன் மனம் திரும்பணும், நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்வது உண்டு. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து வெளிவருவதல்ல, மனதுக்குள்ளாக ஏற்படும் மாற்றம். அது நம்மளுடைய செயல்களில் உருவாகிற மாற்றத்தில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர்கள் நமக்குள்ளே இந்த மனமாற்றம் என்பது ஒரு அவசியமான அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இன்னும் மனம் திரும்புதலை குறித்து வசனம் சொல்லுது. சிலர் சொன்ன வேத வசனங்களை நாம் அதை வாசிக்கும் போது மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள், தேவ மனிதர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கமே மத்தேயு 3:2 குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவன் முதல் பிரசங்கம் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே மத்தேயு 4:17 இயேசு சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். இன்னும் 12 சீஷர்கள் அவர்கள் தன்னுடைய பிரசங்க ஊழியத்தின் முதல் வசனம் மார்க் 6:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து என்று போடப்பட்டிருக்கு. இன்னும் உயிர்த்தெழுந்த கர்த்தர் முதல் பிரசங்கம், முதல் கட்டளை என்னவென்றால், லூக்கா 24:47 சொல்கிறது, அஞ்சியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லி அவர் பேசுகிறார். இன்னும் ஆதி அப்போஸ்தலர் அவர்கள் முதல் போதனை என்னவாக இருந்தது என்றால் மனம் திரும்புதலை குறித்து இருந்தது. அப்போஸ்தலர் 2:32 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் பவுல் தன்னுடைய ஊழியத்தின் முதல் பிரசங்கமே அப்போஸ்தலர் 20:26 இன்னும் அப்போஸ்தலர் 26:20 தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்கிறார். என 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் முதல் ஆலோசனை என்னவென்றால், வெளிப்படுத்தல் 2:5 மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியையை செய்வாயாக. அப்போ வேதாகமத்திலே மனம் திரும்புதலை குறித்து அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதல் படி மாத்திரமல்ல, அது அடிப்படையான ஒரு சத்தியம். நீங்க பாத்தீங்கன்னா பவுலாக மாறின காரியம் பாத்தீங்கன்னா ஈஸி இல்ல. அவன் பவுலாக மாறின உடனே அவனுக்குள்ளே மாற்றம் ஏற்படவில்லை. அவன் தனித்திருந்தான். அவன் எகிப்திற்கு சென்று 3 வருடம் தனிமையாக இருந்து தனக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கி கொண்டான். இன்னும் கெட்ட குமாரன் அந்த கதைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த குமாரன் என்ன செய்கிறான் என்றால்,
அவனுக்குள்ளே ஏற்படுகிற மனமாற்றம். நீங்க அந்த அந்த கதையிலே 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த ஒரு குமாரன் அவன் மனம் மாற்றத்தை தகப்பன் விரும்புகிறார். பாருங்க, அவன் அந்த வசனம் சொல்லுது, லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ தூரத்துல அவன் வர்றதை பார்த்த உடனே தன் மகன் வருகிறான் என்று சொல்லி அறிந்து கொண்டான். பாருங்க, அவனுக்குள்ள தன் மகன் வருவதை அவன் ஈஸியாக அவன் பார்த்த உடனே கண்டுபிடிக்க. டெய்லி தன்னுடைய மகனுக்காக அந்த அந்த தகப்பன் காத்திருந்திருக்கலாம். அவன் எப்படியாவது அவன் திரும்பி வந்து விடுவானா என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. லூக்கா 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொன்ன. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய மனமாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதை கர்த்தர் அவர் அதைத்தான் நமக்கு மகிழ்ச்சி கொண்டு வருது. சில நேரங்கள்ல நமக்குள்ளே மாற்றத்தை விரும்புகிறோம், நம்மால் மாற்றம் மனம் மாற முடியவில்லை. சிலருடைய பலர் அந்த வார்த்தையை கேட்கிற நமக்குள்ளாகவே கர்த்தர் இன்றைக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தரணும் என்று நினைச்சா நம்ம மனம் திரும்பணும். கொஞ்சம் மனம் திரும்பும் போது ஏதோ ஒரு காரியத்துல நம்ம வைராக்கியமா இருக்கோம்ல, அந்த வைராக்கியத்துல இருந்து விடுதலை தரும்போது கர்த்தர் இந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நம்மளுக்கு தருகிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. வேதாமத்துல அநேகர் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். நாங்களும் அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். சப்பா, எங்களுக்குள்ளே மனமாற்றத்தை தாங்க. நாங்க மனம் திரும்பி உமக்காக சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை